ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட திருச்சி நன்றி ஸ்பீச் பாத்தீங்கன்னா செம ஃபயரா போயிட்டு இருக்கு. டிஎம்கேவை பயங்கரமா கலாச்சி விட்டாரு. அதாவது 6 மாசம் வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஆட்சியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம டெய்லி புலம்பிட்டு இருக்காங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பங்கமா கலாய்ச்சிட்டாரு. அதுவும் தளபதி ஆட்சி அமைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட போயிட்டு டிஎம்கே கூட்டணி வைக்க பார்த்ததையும் ஓப்பனா பேசிட்டாரு. ஏன்னா டிஎம்கே எடப்பாடி அவர்களை முதல்வராக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையும் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஓப்பனா உடைச்சிட்டாங்க. விசிகேவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், தென் காங்கிரஸ்னு எல்லாமே அது உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலா தளபதியுமே அதை சொல்லி அடிச்சிட்டாரு. அண்ட் மெயினா தளபதியையும் சரி, தளபதிக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் சரி தற்குறின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ண பார்த்தாங்க. சோ அவங்க தான் இப்ப உங்க அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இவ்வளவு வருஷங்களா உங்களுக்கு ஓட்டு போடும்போது நல்லவங்களா தெரிஞ்சாங்க, இப்போ எங்களுக்கு ஓட்டு போடும்போது மட்டும் தற்குறியா தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு அடி. அண்ட் இந்த ஆட்சி சாதி மதங்களை உடைச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்கு. தென் காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரத்தையும் ஒழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டிவிக்கே சைலண்டா பண்ண சில புரட்சிகளையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா பல வருஷங்களாவே ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு மாதிரி யாரோ சொல்லி பார்த்தாங்க. பட் யாராலையுமே அந்த கலாச்சாரத்தை தடுக்க முடியல. ஈவன் அந்த கலாச்சாரத்தை ஒழிக்கிறது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே தான் நினைச்சோம். பட் தளபதி கிட்டத்தட்ட அந்த கலாச்சாரத்தை உடைச்சிட்டாரு. ஏன்னா மற்ற கட்சிகள்ல காசு வாங்கிட்டு எல்லாருமே டிவிக்கு ஓட் போட்டாங்க. சோ இதனால நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்போ காசு கொடுக்கலாமா வேணாமனே எல்லாருக்கும் டவுட் வரும். ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு போடலன்னும் போது கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. சோ ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரமே ஒழியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தென் இதே மாதிரி அமைச்சரவையில ஜாதி மதம் பார்க்காம பதவி கொடுத்திருக்காங்க. அண்ட் இவ்வளவு வருஷங்களா அந்த மாதிரி கொடுத்தது இல்லைன்றதே எனக்குலாம் இப்பதான் தெரிஞ்சது. ஏன்னா டிஎம்கே கொள்ளையடிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அட்லீஸ்ட் ஒரு சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் அமைச்சர் பதவி கூட கொடுக்காம தீண்டாமை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இப்பதான் தெரியுது. அண்ட் தளபதி ஸ்பீச்சை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு அடுத்த கல்யாண மேடையை தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் நைட்ல இருந்து அறிக்கைகளும் டப்புன்னு வந்து விழும். பட் கொளுத்தி போட்டு தளபதி ஜாலியா வேலையை பார்க்க போயிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஸ்பீச் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.